சரளி வரிசை, ஜண்ட வரிசை, மேல்ஸ்தாய் வரிசை, தாட்டு வரிசை, அலங்காரம். இது முடிச்சுட்டு நம்ம கீதம்குள்ள என்ட்ராகும். இவ்வளோ நேரம் நம்ம பாடின வரிசைகள் எல்லாமே மாயாமாளவர்களைங்கிற ராகத்தை பேஸ் பண்ணி பாடினோம். அலங்காரங்கள்லாம் டிஃப்ரெண்ட் தாளம், அதர்வைஸ் எல்லாமே நம்ம ஆதி தாளம் போட்டோம். கீதம்ல என்டர் ஆகும்போது நம்ம இப்போதான் ராகங்களை புதுசாக கற்றுக்கவே ஆரம்பிப்போம். இது வரைக்கும் அந்த மாயாமாளவர்களைங்கிற ராகம், இதுக்கப்புறம் கீதங்கள் வெவ்வேறு ராகங்கள்ல நம்ம பாடுறோம். மொத்த ராகங்கள் 72ன்னு சொல்லுவாங்க. 72 மேளகர்த்தா ராகம். அது தாய் ராகம்னு சொல்லலாம், மதர் ராகம்னு சொல்லலாம். அதுதான் நமக்கு பேஸ். அதுலேருந்து சில ஸ்வரங்கள் விடுபட்டு ஒரு ஸ்வரங்களை மட்டும் எடுத்துட்டு, குறிப்பிட்ட ஸ்வரங்களை மட்டுமே எடுத்துட்டு ஒரு புதிய ராகம் கிரியேட் ஆகும். அப்படிதான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்த மலஹரி கீதம் பார்த்தோம், ஸ்ரீகணநாதர். அது மலஹரி ராகம் மாயாமாளவ கௌளையிலிருந்து ஸ்வரங்களை பிரிச்சுட்டு வந்து ஒரு புதுசு ராகமாக அது கிரியேட் ஆகிருக்கு. மாயாமாளவ கௌளை சரே கம பத நி ச ச நி த ப ம க ரே ச, இதுதான் அதோடைய அட்ரஸ், ஆரோகணம் அவரோகணம். இப்போ அதுல இருந்து சரே ம ப அப்படின்னு மலஹரிக்கு வரும். அப்போ அந்த சரி கங்கிற ஸ்வரம் இங்கே இருக்காது மலஹரி ராகத்துல. அப்போ சரே ம ப த ச, என்ன ஸ்வரங்கள் விடுபட்டு இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா காந்தாரம், நிஷாதம், ரெண்டு ஸ்வரமும் மலஹரியில வராது. சா த ப ம க ரே ச, அவரோகணத்துல நிஷாதம் மிஸ்ஸிங் ஆகும். அந்த மிஸ்ஸிங் அப்படிங்கிற வேர்டு மியூசிக்கல் டேர்ம்ல வர்ஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மாயாமாளவ கௌளையில ஆரோகணத்துல காந்தாரம் அண்ட் தைவத்தம் தைவத்தம் இருக்கு, நிஷாதம் மிஸ் ஆகிருக்கும். அவரோகணத்துல பார்த்தீங்கன்னா நிஷாதம் மட்டும் மிஸ் ஆகிருக்கும். இது எல்லாமே மிஸ் பண்ணிட்டு ஒரு புதிய ஒரு ராகமாக கிரியேட் ஆனது தான் மலஹரி. இது மாதிரியே தான் ஃபர்தராக வரக்கூடிய எல்லா ராகங்களுக்குமே ஒரு தாய் ராகம் இருக்கும். அப்போ மலஹரியோட தாய் ராகம் மாயாமாளவ கௌளை. நான் முதல்ல சொன்ன மாதிரி 72 மேளகர்த்தா ராகத்துல 15th பிளேஸ் இருக்கக்கூடிய ஒரு ராகம் தான் மாயாமாளவ கௌளை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.